தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூலை 12ஆம் தேதி வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஜூலை தேர்வில் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா 4662 பணியிடங்கள் நிரப்ப உள்ள மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தேர்வில் செலக்ட் ஆன லிஸ்ட்டும் இப்போ கொடுத்துட்டாங்க. அந்த செலக்ட் ஆன லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய நேம் லிஸ்ட் அதில் வந்திருக்கும் போது என்னென்ன ஆவணங்களை வந்து நம்ம சான்றிதழை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியலை தேர்வாணையம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தேவையான ஆவணங்கள் என்ன, ஆன்லைனில் எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிசி முதல் கட்டமாக இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், பில் கலெக்டர், இளநிலை நிர்வாகி, தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களுக்கு தகுதி பெற்றவர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ளவங்க வந்து நம்மளுடைய லிஸ்ட், அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தங்களுடைய சான்றிதழை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தகுதி பெற்றவர்கள் அக்டோபர் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே தங்களுடைய சான்றிதழாக இணையதளத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இணையதளத்தில் நம்ம ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் நமக்கு வேணும் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்திய புகைப்படம் ஒன்று ஏற்றணும், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், தமிழ் வழி சான்றிதழ், சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான சான்றிதழ், தட்டச்சர் சுருக்கெழுத்து கணினி சான்றிதழ், உறுதிமொழி படிவம், இது எல்லாத்தையும் நம்ம ஆன்லைனில் வந்து ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதில் முக்கியமாக குறிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதி சான்றிதழில் தந்தையோட பெயர் தான் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கணவர் பெயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை எப்படி இப்போ பதிவேற்றம் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இணையதள வெப்சைட் www.dnpsc.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய ஒரு முறை பதிவு எண், கடவுச்சொல்லை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறமா லாகின் ஆகி உள்ளே போயிடும். லாகின் ஆகி உள்ளே போனதுக்கப்புறமா அதில் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதில் குரூப் 4 தேர்வுக்கான இணைப்பை தேர்வு செய்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோவை தவிர மீதி எல்லா டாக்குமெண்ட்டும் பிடிஎஃப்பில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கே செலக்ட் ஆனவங்க இந்த முறையை பயன்படுத்தி நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.